வணக்கம். நான் சிவகங்கை மாவட்ட பகுத்தறிவாளர் கழக செயலாளர் இரா கணேசன். சுற்றுப்புற சூழல் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு வருகிறேன். தேசிய கதிர் மாதம் இருமுறை வெளிவந்து பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருக்கிற அந்த இதழின் அடுத்த கட்ட பணியாக யூடியூப் சேனல் தொடங்குகிற பணியை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துதலை மகிழ்ச்சியோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், தொடர்ந்து 10 ஆண்டுகளாக தேசிய கதிர் என்கிற இந்த தொய்வின்றி அதனுடைய ஆசிரியரும் வெளியீட்டாளருமான திரு ஞான சகாயநாதன் அவர்கள் செய்து கொண்டிருப்பது ஒரு சாதனைக்குரிய பணியாகவே நான் பார்க்கிறேன். பொழுதுபோக்கு பத்திரிகைகள் பணம் இருக்கிற யாராலும் செய்யக்கூடிய ஒன்றுதான். ஆனால் ஒரு புலனாய்வு இதழை சமூக அக்கறையோடு சமூக அவலங்களை படம் பிடித்து காட்டுகிற ஒரு இதழை தொடர்ந்து 10 ஆண்டுகள், அதுவும் பொருளாதார நெருக்கடிக்கு இடையில் செய்வது என்பது ஒரு சல்லிக்கட்டு களத்திலே வீர விளையாட்டு கொம்புகளுக்கு நடுவில் விளையாடுகிற விளையாட்டை போன்ற ஒரு நிகழ்வு செயல் என்றுதான் நான் கருதுகிறேன். காரணம், சமூக சாக்கடைக்குள், ஊழல் முடை நாற்றத்துக்குள் பதுங்கி கிடக்கிற விஷப்பூச்சிகளும் விஷ நாகங்களும் சமூக ஆர்வலர்களை எப்படியெல்லாம் செயல்பட விடாமல் தடுத்து தன்னுடைய கொடும் விஷப்பற்களை உடலிலே பாய்ச்சுவதற்கு அவை தாவி வரும் என்பது சமூகத்தில் நாம் அன்றாடம் காணுகிற ஒன்றுதான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு புலனாய்வு பத்திரிகையை தொடர்ந்து நடத்தி அதில் அதிகார வர்க்கத்தினுடைய பொறுப்பற்ற தன்மையை, சமூகத்தின் அவலங்களை சுட்டிக்காட்டுகிற ஒரு செயலை அவர் செய்து வருகிறார் என்று சொன்னால் அது இந்த சமூகத்தில் அவருக்கு இருக்கிற அக்கறையை காட்டுகிறது. பத்திரிகை தொடங்கி சில ஆண்டுகளிலேயே தன்னை வளப்படுத்தி கொண்டிருக்கிற எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்கிறோம். 10 ஆண்டுகளாகியும் சமூக பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டு பொருளாதார சிக்கல்களுக்கு இடையில் சமரசமில்லாமல் பத்திரிகை நடத்தி கொண்டு வருவது அவருடைய சமூக அக்கறைக்கான ஒரு கட்டியம் கூறுகிற ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட சிறார்களை தன்னுடைய சொந்த செலவில் படிக்க வைத்து கொண்டிருப்பது அவர் இந்த சமூக பிரச்சனைகளை எப்படி அணுகுகிறார் என்பதற்கு இன்னொரு சான்று. இந்த ஆசிரியர் திரு ஞான தேவ சகாயநாதன் அவர்கள் கல்வியை கொடுத்து விட்டால் எளிய தட்டு மக்கள் அடுத்த நிலைக்கு சென்று விடுவார்கள் என்று ஆழமாக நம்புகிறார். அதனால்தான் அப்படிப்பட்ட பணியை அவர் செய்கிறார். இந்த இதழின் மூலம் எளிய தட்டு பிரச்சனைகளை, மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முயலுகிறார். சமூகத்தில் தடைக்கற்களாக இருக்கிற விஷயங்களை புரட்டி போட நினைக்கிறார். தன்னம்பிக்கை ஊட்ட நினைக்கிறார். சுற்றுப்புற சூழலை அழிக்கிற எந்த ஒரு காரணியையும் அழித்து ஒழித்து சுற்றுப்புற சூழலை வளமாக்குகிற ஒரு சிந்தனையை அவர் கையில் எடுத்திருக்கிறார். சக மனிதர்களை மட்டுமல்ல, சக உயிர்களை நேசிக்கிற கருணைமிக்க மனிதராகவும் அவர் அடையாளம் காணப்படுகிறார். ஏனென்றால் வீதிகளில் ஆதரவற்று கிடக்கிற விலங்குகளுக்கும் ஏதாவது, அவருடைய பாதுகாப்புக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற அவருடைய எண்ணம் அடுத்த இதழில் வெளிவருவதாக இருப்பதை நான் அறிகிறேன். திரைப்பட நடிகர் திரு முத்துக்காளை அவர்களை வைத்து ஒரு தன்னம்பிக்கை தொடரை தொடர்ந்து எழுத வைத்து கொண்டிருக்கிறார். இது தன்னம்பிக்கை விதைப்பதன் மூலம் இளைஞர்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல அவர் திட்டமிடுகிறார் என்று தோன்றுகிறது. எனவே தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, சமரசம் செய்து கொள்ளாத போர்முறை, இவற்றையெல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு இந்த பத்திரிகையை தொடர்ந்து நடத்துகிற அவர் இந்த யூடியூப் சேனலிலும் வெற்றிகரமாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து சமூகத்திற்கான பங்களிப்பை அவர் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இத்தனையும் செய்கிற அவர் அறிவியல் பார்வையில், அறிவியல் மனப்பான்மையோடு பகுத்தறிவை வளர்க்கிற விதமாக, மூட நம்பிக்கைகளை அடியோடு அறுக்கிற விதமாக தன்னுடைய பங்களிப்பையும் செய்வார் என்று நம்புகிறேன். அவருடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, மகிழ்ச்சி.